எனக்கு பின்னாடி இருக்க இந்த 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், இது ஃபுல்லாகவே பெரிய நம்மளுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வரைக்கும் நம்மளுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் மட்டும்தாங்க இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாங்க. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸுவி காரை 2 கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஒரு கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. இதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. ஸோ எலிவேஷன் பிளான்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு பிளான் பண்ணி கண்டிஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் இங்கே சிட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே தான் அந்த காற்று வாங்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் எழுந்து வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு பேப்பர் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க அந்த ஃபீல்லாம் நம்மளுக்கு. கண்டிப்பாக ஒரு டேச்சு எனக்காக அந்த சைட் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சாலே உங்களுக்கு பிடிச்சா மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சா மாதிரி தான் நம்ம சேனலில் ரெகுலராகவே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்கோம் சரிங்களா. 10க்கு நாளில் நம்மளுக்கு ஒரு டைனிங் ஹால் வந்துடும். ஒரு 4 பேர் நீங்கள் தாராளமாக உட்காந்து டைனிங் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸாகவே நம்மளுக்கு இருக்குது. பெரிய ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குது. வாங்க இங்கே பாருங்கள். நீங்கள் அங்கே மட்டும் நம்மளுக்கு சிட் அவுட் ஏரியா கிடையாது, இங்கேயும் நம்மளுக்கு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த சன்லைட் டேரெக்டாக உள்ளே வர மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்குது. மேலே அந்த கிளாஸ்லாம் நம்மளுக்கு செட் பண்ணிவிடுவாங்க. இங்கே நம்மளுக்கு ஓப்பன் டெரஸுங்க. இங்கேயும் நினச்சா ஒரு பெட்ரூம் போட்டு உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் ஓப்பன் பிளேஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் ஒரு சிட் அவுட் பிளேஸ் இருக்குங்க. அங்கங்கே நம்மளுக்கு சிட் அவுட் பிளேஸ் இருக்குது சரிங்களா. நல்லாவே இருக்குது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க பொன்மார் லொக்கேஷனில். பொன்மார்லேயே இது வரைக்கும் நம்ம இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் பார்த்ததே கிடையாது. அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலியில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க, இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க பொன்மார் லொக்கேஷனில். பொன்மார்லேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க. இது வரைக்கும் நான் திருப்பியும் சொல்கிறேன், இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நானும் ரிவ்யூ பண்ணது கிடையாது. நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துருப்பீங்க இந்த கோயம்புத்தூர் சைடு அது மாதிரி சைடில் தான் இது மாதிரியான ஒரு டைப்பான ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை பற்றி தான், ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பொன்மார் ஜங்ஷன் எல்லாருக்குமே தெரியும். பொன்மார் ஜங்ஷன் வந்து நீங்கள் மேடத்துலேருந்து வரும்போது ரைட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேங்கடமங்கலம் டுவர்ட்ஸ் கண்டிகை போகிற மெயின் ரோடு வரும். எக்ஸாக்டாக அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் OMR ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பொன்மார் ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்தால் நீங்கள் கண்டிகை போகிற ரூட் வரும். கண்டிகை உங்களுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்த வழியாக நீங்கள் போயிடலாம். அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMR வழியாக OMR காரணை இந்த லொக்கேஷனை நீங்கள் ஈஸியாக போய் கனெக்ட் பண்ணலாம். நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாருன்னா 80 to 85 லேக்ஸ் பட்ஜெட்டில் ஒரு 3 கார் பார்க் பண்ணுற மாதிரி ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா எக்ஸாக்டாக நம்ம பொன்மார் ஸ்டிஸ்டூட் ஸ்கூல்னா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் தான். எக்ஸாக்டாக அந்த ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. ஸோ எனக்கு பின்னாடி இருக்க இந்த 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு வர லொக்கேஷன். நம்ம சைட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தா உங்களுக்கு எல்லாமே பெரிய வீட்டெலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ பக்கத்துலேயும் பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுகள்லாம் இருக்குது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க 40 ஃபீட் ரோடு, 40 அடி ரோடு மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. 40 அடி ரோடு மேலே அதுவும் நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு சரிங்களா. ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் ஒரு வீட்டில் பார்த்துடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா வருங்க. பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1250 1250 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். 40 ஃபீட் ரோடு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள், ரேம்பை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு 6 ஃபீட்டுக்கு நம்மளுக்கு ரேம்ப் போட்டு கொடுத்துருக்காங்க. கேட் பாருங்கள் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க. கேட் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உள்ளே தான் நம்மளுக்கு மெயின் மேட்ரே இருக்குது. உள்ளே வாங்கலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், இது ஃபுல்லாகவே பெரிய நம்மளுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வரைக்கும் நம்மளுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் மட்டும்தாங்க இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாங்க. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸுவி காரை 2 கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஒரு கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. இதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. ஸோ எலிவேஷன் பிளான்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு பிளான் பண்ணி கண்டிஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹரி பர்சனலாக உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கலாமா எப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்ணு மூடிட்டு சொல்லுவேன் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு. அவ்வளோ அருமையாக இந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு கண்டிஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடியே ப்ரைஸ் சொல்லிடுறேன் சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு
பில்டோட ஆஸ்கிங் ப்ரைஸ் 84 lakhs 84 லட்ச ரூபா தான் நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. பொன்மார் லொக்கேஷனில் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் என்ன டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் கிட்ட நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிடுச்சுங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்கள் எடுத்தாலே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே இப்போ நம்மளுக்கு தாண்டிடுச்சு. எக்ஸாக்டாக பொன்மார் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ரியல் எஸ்டேட்டை டெவலப் ஆகிட்டு வர லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. சரிங்களா, வீடியோ மட்டும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு எப்படிலாம் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலான்னு தான் நான் சூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டியை போட்டுட்ருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய ஓப்பன் ஸ்பேஸாகவே இருக்குது. நிஜமாகவே சொல்கிறேன், என்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குற அளவுக்கு அமௌண்ட் தான் கண்டிப்பாக நானே இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏன்னா பர்சனலாக இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா, இங்கே பாருங்கள் ஒரு கவர்டு கார் பார்க்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு கவர்டு கார் பார்க்கிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிவி காரே நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபி மீட்டர் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு 3 phase இபி தான். சரிங்களா, ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் காட்டியிருப்பேன். அது இருக்குது பாருங்கள். அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒரு பங்களா டைப் மாதிரி நம்மளுக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, ரீசெண்டாக ரியல் எஸ்டேட்டில் டெவலப் ஆகிட்டு ஒரு லொக்கேஷனுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பொன்மார் லொக்கேஷன், இந்த மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போகிற ஸ்டிச்சில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் உங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு 80 to 85 lakhsக்குள்ளே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இது மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்கள் எங்கே தேர்னாலும் கிடைக்காது, நம்ம சேனலில் மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா, உங்களுக்காக மட்டும் தான் சூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டியை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே இன்னும் அந்த கேரளா ஓட்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் ப்ராப்பர்ட்டி பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இந்த கார்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டேப் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த வேங்கடமங்கலம் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மெயின் ரோடு எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த பில்டிங் தெரியுதுங்களா, அந்த பில்டிங்கை ஜூம் பண்ணுங்கள். அந்த ஒயிட் கலர் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பஸ் போகிற மெயின் ரோடுங்க. எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. சரிங்களா, ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸு, கேட் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு சிட் அவுட் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சிட் அவுட் ஏரியாவோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11/4ங்க. 11க்கு 4 நல்ல ஒரு பெரிய சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தா அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஈவினிங் டைமில் நீங்கள் இங்கே சிட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே அந்த காற்று வாங்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் எழுந்து வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு பேப்பர் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க அந்த ஃபீல்லாம் நம்மளுக்கு. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் எனக்காக அந்த சைட் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா, ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பல் வைக்கிற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். லேண்டு நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் தான். நம்ம ப்ராப்பர்ட்டியோட மெயின் டோரும் நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் தான். சரிங்களா, இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான் மாதிரி ஒரு செடியெலாம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த பாட்டில் இன்னும் நல்லாவே இருக்கும் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. வாங்க உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் வந்துடுங்க. ஒரு கிரில் கேட், சேஃப்டி கிரில் கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 11/13ங்க. 11க்கு 13 நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல் ஷேப் சோபாவே நல்ல ஒரு பெரிய சோபா போட்டுக்கலாங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 அடிக்கு இந்த சைடு நம்மளுக்கு செட் பேக் இருக்குது. சரிங்களா, இந்த சைடும் பாருங்கள் உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இந்த சைடு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சைட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் தான். உங்களுக்கு காற்று வசதிக்கெலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சரிங்களா, ஏன்னா ரொம்ப பேசிகிட்டே இருக்கானா அப்படின்னு நினச்சிட்டாருங்க. இந்த வீடு பார்த்தவொடனே உங்களுக்கு காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு வந்துருச்சு. அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சாலே உங்களுக்கு பிடிச்சா மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சா மாதிரி மட்டும் தான் நம்ம சேனலில் ரெகுலராகவே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த இபி ட்ரிப்பர் பாயிண்ட், இபி கண்ட்ரோல் பேனல் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுவாங்க. இங்கேருந்து பாருங்கள் ஹாலில் இருந்து அந்த வியூ பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்படியே வாங்க. ஸோ உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைனிங் ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 12/10ங்க. 10க்கு 4 நம்மளுக்கு ஒரு டைனிங் ஹால் வந்துடும். ஒரு 4 பேர் நீங்கள் தாராளமாக உட்காந்து டைனிங் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸாகவே நம்மளுக்கு இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூஜா ரூம் செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஸ்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9/8ங்க. 9க்கு 8 நம்மளுக்கு பெரிய ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ளோரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர்லாம். எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துடுங்க. காற்று அருமையாக வருது. பின்னாடி பாருங்கள்
கிச்சனுக்கு பேக் சைடில் எவ்வளோ பெரிய மாங்காய் மரம் இருக்குது பாருங்கள். மாமரம் இருக்குது, காற்றுலாம் ரொம்ப சூப்பராகவே வருது, ஜில்லுன்னு வருது. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இன்னும் நீங்கள் மாடலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க வீடு. இங்கே பாருங்கள் லைட் செட்டப் நல்லாவே இருக்குங்க. இன்னும் லைட்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு பெட்ரூம்ங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சரிங்களா. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x11 10x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஏசி பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப்பும் இருக்குது. இங்கேயும் காது நல்லா வருது. ஒரு அட்டாச் பாத்ரூமுங்க. பாத்ரூம் பாருங்க அப் டு வால் வரைக்குமே டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டைல்ஸோட குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் கொடுத்துருக்காங்க. கேஜி பிராண்டில் ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், ஆஸ் யூஸ்வல் ரெஸ்ட் ரூமில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வருமோ எல்லாமே இருக்குது. பெயிண்டிங் கலரை பாருங்கள், ஒரு 3 கலர்ஸ் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் அதையும் காட்டுறவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு டேரெக்டாக சன்லைட் உள்ளே வர மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. வாங்க 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 இங்கே பாருங்கள். நீங்கள் அங்கே மட்டும் நம்மளுக்கு சிட் அவுட் ஏரியா கிடையாது, இங்கேயும் நம்மளுக்கு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. போர்வெல்லை பொறுத்த வரைக்கும் 250 ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து ஈவினிங்கில் உங்கள் பெட்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா நல்லாவே இருக்கும். நீங்கள் ஜாலியாக பெட்ஸை பார்த்துட்டே இங்கே சிட் அவுட் பண்ணலாம். காற்றும் உங்களுக்கு நல்லாவே வருது. இந்த சைடும் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய செட் பேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதான் சொன்னேனே 50% வீடு தான், 50% உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க நினச்சா 1500 ஸ்கொயர் ஃபீட்லேயே பெரிய வீடாக கூட கட்டியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வாங்க. அது மாதிரி நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எஸ்ல தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி கைப்பிடி மட்டும் நம்மளுக்கு எஸ்எஸ்ல வச்சுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கேருந்து காட்டுங்களா மேலே மேலே பாருங்கள், இந்த சன்லைட் டேரெக்டாக உள்ளே வர மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்குது. மேலே அந்த கிளாஸ்லாம் நம்மளுக்கு செட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு சுர ஓட் மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. அது நல்லாவே இருக்குது அந்த டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி சின்னதாக மாட்டுறதுக்கு அதுக்கான செட்டப்பும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கேயும் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபினிஷிங் வந்துடுவாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த கிளாஸ் பாருங்கள், ஸ்டஃபிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நம்மளுக்கு லாபி மாதிரி இருக்குது. இங்கேருந்து பாருங்களேன், அந்த வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், நான் மேலே காட்டணும் பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த ஓடு மாதிரி போட்டு நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னும் கிளாஸ்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சன்லைட் டேரெக்டாக நம்ம வீட்டுக்கே வருங்க. வாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. இங்கே பாருங்கள், காமன் ரெஸ்ட் ரூமோட டைல்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கிளாஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன், டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x10 சைஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்க, வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட ட்ரீம் கார், நம்மளோட ட்ரீம் ஹவுஸ், இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கீங்க. வெளியில் கார் நிற்குது, உங்களோட ட்ரீம் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரியான ஒரு ஃபீல். அது என்னால் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது ஒன்லி ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே வாங்க. இங்கே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x11ங்க. 10x11 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமே ஓரளவுக்கு நார்மலான பெட்ரூமாக தான் இருக்குது சரிங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துருங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பால்கனி செட்டப்புங்க. 11x4 11x4 நல்ல ஒரு பெரிய பால்கனியாகவே இருக்குது. ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு எஸ்எஸ்ல கைப்பிடி வச்சுட்டு ஃபுல்லாக டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ஃப்ளோரிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளோரிங் எல்லாமே நல்லா இருக்குது. இங்கேருந்து பாருங்களேன், வியூ பாருங்கள். இது ஃபுல்லாகவே நம்மளோட லேண்டு தான். 1500 ஸ்கொயர் ஃபீட்டு நல்லாவே இருக்குது. 2 கார் நீங்கள் உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். இன்னும் அந்த கேரளா ஓடலாம் போட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். மேலே பாருங்கள் லைட் செட்டப். ஸோ ஈவினிங்கில் நான் நேற்று நைட் நான் வந்து பார்த்தேன் இந்த வீடை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உடனே ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. இங்கே நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் இருக்குது, எல்லா பெட்ரூம்லையும் ஏசி பாயிண்ட்டும் இருக்குது. அப்படியே வாங்க, ஓப்பன் டெரஸ் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு ஓப்பன் டெரஸுங்க. இங்கேயும் நினச்சா ஒரு பெட்ரூம் போட்டு உங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் ஓப்பன் பிளேஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் ஒரு சிட் அவுட் பிளேஸ் இருக்குங்க. அங்கங்கே நம்மளுக்கு சிட் அவுட் பிளேஸ் இருக்குது சரிங்களா. நல்லாவே இருக்குது. நான் தான் சொன்னேன், வீடு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் உங்களுக்கு உடனே காட்டி ஆகணும் தான் உடனே வீடியோ எடுத்து காட்டுறேன். சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். ரீசெண்டாக நம்மளுக்கு டெவலப் ஆகிட்டு வர ஏரியா தான்.
நீங்கள் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்க்காதீங்க, ஒரு 6 மாதமாச்சு கழிச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும் மட்டும்தான். சரிங்களா, வாங்க இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. மேலேயும் போயிடலாம் வாங்க, நான் மேலேயும் உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த மாமரம் சொன்னோம் பார்த்தீங்களா, கிச்சனில் இருந்து அந்த மாமரம் தாங்க அது. பார்த்துவாப்பா. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டியா, பார்த்துவா. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு டெரஸ் இருக்குங்க. நம்மளுக்கு டேங்கை பொறுத்த வரைக்கும் 1500 லிட்டரில் நம்மளுக்கு சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே இருக்குது. வீடு ஃபுல்லாகவும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். சரிங்களா, வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பிடிச்சி மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா இன்னொரு சொல்கிறேன், 1500 நம்மளுக்கு லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1250, 1250 நம்மளுக்கு பில்டப் ஏரியா. நார்த் வெஸ்டிங் ப்ராப்பர்ட்டி 40 ஃபீட் ரோடு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் 84 lakhs, 84 லட்ச ரூபா நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ப்ரைஸும் நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். 85% வரைக்கும் பேங்க் லோனும் நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். வேறு என்னங்க வேணும், உடனே அந்த சைட்டு விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடு நீங்கள் புக் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வீடு மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. சரிங்களா, ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.